ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு மட்டன் கைமா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் கைமா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ மட்டன் கைமாவையும் மசாலாவையும் வறுத்தெடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில், 1/4 கிலோ கைமா போட்டு கைமாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் மட்டனை ஆயிலில் போட்டு வதக்கினோம்னா இந்த மாதிரி தண்ணி விடும். இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. சீரகமும் சோம்பும் நல்லா பொரியணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா. மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். 1/4 மூடி தேங்காய் துருவல் போட்டு வதக்கிடலாம். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு, ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவெல்லாம் ஆறட்டும். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ மசாலாவையும் மட்டனையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா கைமா எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ கைமா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கைமாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம் கைமாவை. இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கைமாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற கைமா எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கைமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.